ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய மூணார் ட்ரிப்பில் 3வது நாளில் இருக்கிறோம். 3வது நாளில் நேற்றே சொன்ன மாதிரி நேற்று அந்த கொழுக்குமலை ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாச்சு. அண்ட் தென் மார்னிங் இப்போ ஒரு 6 o'clock போல் நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சு ட்ரெக்கிங் போயிட்டுருக்குறோம். இதோ முன்னாடி போகிற அவர் தான் கட்டிகிட்டு இருக்கிறாரு அந்த பிளாக் கலர் ஷர்ட்டு. அவர் தான் ஆர்கனைசிங் டீம் நியோலேண்ட்லேருந்து ஒருத்தர் நம்ம கூட. ஸோ நம்ம பசங்க எல்லாம் காலைல எந்திரிச்ச உடனே சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. தெரியும், அங்கே மேலே தான் நம்ம போக போகிறோம். இவங்கெல்லாம் ஆல்ரெடி காலையிலே 4 மணிக்கே எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டாங்க. என்ன ஸோ ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்கலாம் மொபைலை வச்சுட்டு போயிரு, ஸ்லிப்பரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம் இந்த மாதிரி வழி தடங்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இது எல்லாமே கார்டமம் பிளான்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டமம் பிளான்டேஷன் நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். தமிழில் சொல்கிற புரிகிற மாதிரி ஏலக்காய் சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்குறோம். ரொம்ப அட்வென்ச்சருங்க. எல்லாம் அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும், லீச்சஸ் இருக்கும், நிறையா இன்செக்ட்ஸ். அண்ட் தென் ஈவன் நம்மளை போகிற பார்த்தே ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், பார்த்து போகணும். அண்ட் தென் ட்ரெக்கிங்க்கு தேவையான ஷூவெல்லாம் நீங்கள் எல்லாம் போட்டு வந்துக்குங்க. ஸோ நாங்கள் போகிற வழியை உங்களுக்கு காட்டுறோம். நீங்களும் விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதே தான் பிடிச்சி விட்டீங்கல்ல பசங்க. தே ஆர் வெரி ஸ்லோ. இன்னும் அங்கே வந்துட்டுருக்குறாங்க. கம் ஃபாஸ்ட். இன்னும் அவங்க பின்னாடி வரைக்கும் வந்துட்டுருக்குறாங்க நம்ம பசங்க. சந்தியாவா ஃப்ராகு நம்ம என்னதான் பெஸ்ட்டாக விளாக்ல கட் பண்ணி வச்சுருவோம். வணக்கம். ஹாய் சதீஷ். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ப்ரோ பார்த்து ப்ரோ. அதுவும் போய் நம்ம ஜீப்பை சுற்றி பண்ணலாம். உனக்கு போய் எடுத்துட்டோண்ணா பார்த்து போங்க. பாருங்க, ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்குது, அது ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. எல்லோரும் ட்ரெக் வித் கேர்.
நீங்கள் பாருங்கள் ரொம்ப வெர்டிக்கலான ஸ்லோப்பியாக இருக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாம் பார்த்து ஏறணும். பாய்ஸ் பி கேர்ஃபுல். பாருங்க, நான்லாம் வீடியோ எடுத்துட்டு வந்து ட்ரெக் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் யாருக்காக? வியூவர்ஸ், உங்களுக்காக மட்டும்தான். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. Come on, Nitesh, you can. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. நான் பாக்குறேன் இல்லையா? சதீஷ் நான் கொடுக்குறேன். ஃபைனலி गाइस வீட் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். வீட் பாயிண்ட் ஸோ ஒரு வழியா பல தடைகளை தாண்டி ஏறி வந்ததுக்கு சம் வியூ. 4 வாட்டி விழுந்துல எடிட் பண்ணிருக்கல. இதே வழியா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ட்ரெக் பண்ணி சோழ தேசத்தை அடைந்து விட்டோம். சேர தேசம்டா. எங்களுக்கு முன்னாடியே நம்ம டாக் ஸ்குவாட் ஃபஸ்ட்டே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், கஷ்டப்பட்டு வந்தாலும் யூ வில் கெட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்ல ட்ரெக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. பாருங்கள், ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான வியூ. இப்போ சன்ரைஸ் ஆகுது. So he is the organizer. Bro, what's your name? What's your name? அவருக்கு வந்து கேமரா ஷைங்க, எதுவுமே பேச மாட்டாரு. ஒரு மேட்ல இருக்குதா ஒரு ஆட்டம் ஆட்டி பார்க்கலாம். நல்லா ஜாலியாக வந்துக்கிட்டே டம்மு ஆட்டம். இதுக்கே எப்படி சொல்ற? நிதிஷ் அங்க உட்காந்து என் மடியில் வந்து இப்படி உட்காந்து அவனை கூப்பிடுல. என்னடா பண்ற? டேய் அவன் மேல எப்படி வருது? நான் முடிச்சிருக்கேன். இப்படி வர சொல்றாரு. டேய் இதோ வந்துட்டான் பாரு. டேய் நிதிஷ் ஃபைனலி நிதிஷும் வந்து சேர்ந்துட்டான். ப்ரோ, இவங்க எல்லாமே நம்ம ட்ரிப்ல கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 70 ரூபா சொல்லுங்க வரேன். இந்த மாதிரி டைம் லாப்ஸ் எடுத்துடா. டைம் லாப்ஸ் எடுத்தா புரு ஓடிடும்டா. அதான்டா வேணும். இங்க இருந்து சொல்லுவாங்க ஃபுல்லா இறங்கறா. ஏய் ஹரி, இதுதான் சுகமா. ஏய் சஃபி ஜூம் பண்றா. ஏய் இறா சஃபி முன்னாடி வா. நம்ம போய் வரறா.
பாய்ஸ் பி சேஃப், பி கேர்ஃபுல். நடந்து போனா லேட் ஆகும், உருள ஆரம்பிச்சு. சதீஷ் நீ வீடியோ எடுக்கிறேன்னு பறந்துடாத. இதெல்லாம் நம்ம வியூவர்ஸ்க்காக தான். தம்பி வரும்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு வர கூட்டு எடுக்கிறியா? என்ன சொல்றது? இங்க பாருங்க, செக்ரட்டரி நவீனுக்கே இந்த நிலைமை. பஞ்ச் ஆஃப் கிராஸ் இருக்கிற இடத்துல வச்சு போடுறீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன்லாம் வச்சிங்கன்னா இப்படி தான் கீழே விழுகணும். பார்த்து ப்ரோ, பி கேர்ஃபுல். ஸ்லிப்பரியாக இருக்குது, பார்த்து. நீங்கள் போங்க சீனு. நான் கார்த்தி செக்ரட்டரி சார் தவழ்றாரு. பார்த்து ப்ரோ, கிளாஸ் எடுங்க ப்ரோ, கிளாஸ் வழுக்கும். ஏய் இங்க பாரு சதீஷ், நடக்கலையேடா, நீ எங்க உருண்டு போயிட்டு இருக்கிற? என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நீ எந்த ஒரு பிரச்சனை? ப்ரோ தர்மபுரியில் எங்க? நான் பொள்ளாச்சி ப்ரோ. என் கூட ஒர்க் பண்ணுற முகிலன்னு ஒரு அண்ணன் அங்கே இருக்கிறாரு, தங்கமான தலைவர். எங்கள் டீம் தான் ப்ரோ. ப்ரோ மிரட்டுறீங்களே ப்ரோ. செக்ரட்டரி சார் காலேஜில் லீக் ஆகும். ஸோ நாங்கள் வந்து 2 days கேம்பிங், நியோலாண்ட் கேம்பிங்கில் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். பட் ஆமாங்க, நாங்களும் வந்து அந்த கூகுளில் பார்த்து அந்த பேக்கேஜிங்கெல்லாம் புக் பண்ணோம். நியோலாண்டு ஆமாங்க. தயவு செஞ்சு இந்த கேம்பிங் வரலாம். நாங்கள் தண்ணி இல்லை, டென்ட் வந்து ஒழுங்காக ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. அந்த வெரி ஒஸ்ட்டு அந்த டென்ட் மெயின்டெனன்ஸு, அந்த அக்காமடேஷனு, ஃபுட்டு, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் அந்த என்னது எங்கெங்கெல்லாம் ட்ரெக்கிங் ஆல்சோ வேஸ்ட். சரி இன்ஃபார்ம் பண்ணலாம், மிஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கேஸ்கேட் பண்ணவே இல்லைங்க. ஸோ வந்து நம்ம அந்த 1900 per head அது வந்து வீக்கெண்டில் வந்து கொடுத்தது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அதுக்கு வந்து தனியாக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ப்ரீமியம் லெவலில் வந்து ரூமே எடுத்து நீட்டாக புக் பண்ணி நம்ம ட்ரெக்கிங்காக அதனால் நம்மளே கூட போயிட்டு வந்துடலாம். ஸோ அதில் அந்த பேக்கேஜில் உருப்படியான ஒன்று அந்த கொழுக்குமலை அது சன்செட் வியூ அது சூப்பராக இருந்துச்சுங்க. அது ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அது வேறு லெவல். அது ஒன்று மட்டும் ஒர்த்து. அதுவும் நம்ம தனியாக வந்தால் தனியாக கூட போய்க்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி கேம்பிங் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேக்கேஜெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த கேம்பிங்கோட ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாங்கள் அடுத்தது வந்து ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அந்த நீங்கள் தண்ணியே இல்லைங்களா? ஸோ நாங்கள் ஃபால்ஸில் போய் தான் குளிக்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பாட் இஸ் என்ன ஃபால்ஸு? அது என்ன ஃபால்ஸ்? வாட்டர் ஃபால்ஸுங்க. ஆமாங்க, அப்போ தான் நாங்கள் கேட்டது சொன்னாங்க. ஸோ இதோட நம்ம நியோலாண்ட் கேம்பிங்லேருந்து விடைபெறுகிறோம். இதோ இவன் தான் இந்த தப்பாக புக் பண்ண ஆர்கனைசர். ஆமாங்க. ஸோ நான் உங்களை ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸு? வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் வாட்டர் ஃபால்ஸ் அது ஏதோ லோக்கல் இங்கேருந்து ஒரு 2 kilometers அவே ஃப்ரம் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன ஃபால்ஸ்ன்னு கேட்டதுக்கு அவங்களே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னாங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். நாங்கள் அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறோம். ஆண்டில் தான்